அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகம் சார்ந்த சோழி பிரசனத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4-5 வருட காலமாக தொடர்ந்து நான் மாயன் மயில தான் பேசுறேன். வேற எதுலையுமே நான் பேசி வர்றதில்லை. அந்த வகையில உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாடம், ஆன்மீக தொடர்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாயன் மயில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு முழுமையே கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இப்ப பாத்தீங்கன்னா புயல் வரப்போகுது. அந்த புயல் வருவதை எப்படி சொல்வார்கள் அப்படின்னா, 1ஆம் நம்பர் கூண்டு ஏத்திட்டோம், 2ஆம் நம்பர் கூண்டு ஏத்திட்டோம், 3ஆம் நம்பர் கூண்டு ஏத்திட்டோம் என்று எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம். அதற்கு காரணம் என்ன? புயலினுடைய வீரியம், அதனுடைய தன்மை, அதனுடைய பாதிப்புடைய தன்மை இருக்கோ, கவனமா இருங்க என்று சொல்வதற்கு தானே. அதற்காகத்தாங்க இந்த 27 நாட்கள் சனி பயிற்சின்னு பின்னால சொல்ல போற 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும். ஆனாலும் அதுக்கு முன்னால முன்னெச்சரிக்கை தானே. மழை வரும் போவதற்கு முன்பே கொடையை கையில் எடுத்து செல்பவன் புத்திசாலி தான். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்கும் கொக்கு என்பது போல காத்திருப்பதுல தப்பே இல்லை. எதிர்காலத்திலே பயம் இருக்கலாம், ஆனா பயமே வாழ்க்கையா அமைந்து விடுமானா இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 2025 3 பெயர்ச்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம். குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. அதன் முதல் பயிற்சியாக நாம் சந்திக்க போகுது பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி தான். மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகின்றார். மீனம் யாருடைய இடம்? குருவினுடைய இடம். குறிப்பா பாத்தீங்கன்னா மேஷத்தை தலையாக கொண்டோம்னா மீனத்தை பாதமாக கொள்ளலாம். பாதம் நோக்கி வருகின்ற சனி பகவான் பாதிப்புகள் தந்து விட மாட்டார். பயமே வேண்டாம். கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே பலாபலங்களை கூறுவதை விட இதெல்லாம் ஒரு நிதானம் தான், தற்காப்பு தான். அறிவுரை என்று சொல்வதை விட தெரிந்து கொள்வது சிறப்பு தானே. அந்த வகையில கடந்த காலம் 2024 பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை இன்னும் பொதுவா எடுத்தீங்கன்னா 3, 7, 10. சனி பகவானுடைய பார்வை கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், விருச்சிகத்துக்கு பதிந்தது. இப்ப 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபம், கன்னி, தனுசுக்கு பதிய போகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் 7வது சனியில விரய சனியாக இருக்கின்றார். மருத்துவ ரீதியா எத்தனை பிரச்சனைகள், தேவையற்ற வம்பு வழக்குகள் அத்தனையும் மொத்தமாக சந்தித்து வந்தீர்கள். தொழில வாழ்க்கையில ஒரு போராட்டத்தையும் சந்தித்து வந்துவிட்டீர்கள். சிலரெல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற, வீட்டை விட்டு பிரிந்து வாழ்கின்ற, ஓட்ட முதல்ல கையில எடுக்க முடியாம கலங்கிய ஒரு நிலையில வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண் பெண் இருவருமே மீனராசியில சந்தித்தீர்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி, ரேவதி. ஆனா இந்த 2022 சனி பயிற்சி மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மஸ்ரீயாவது. என்னுடைய அனுபவத்துல கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா கும்பராசியும் மகர ராசியும் ஜென்மத்தை கடந்துதான் வந்திருக்கின்றார்கள். கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, ஜென்ம சனி காலத்துல உன்னதமான உயர்ந்த நிலையை அடைந்தவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில எதிர்பாராத நன்மையை அடைந்திருக்கின்றார்கள். நல்ல திருமண யோகத்தை பெற்றிருக்கின்றார்கள். என்ன செய்வது என்று கலங்கிய பொழுது மற்ற கிரகம், ஒரு கிரகம் நம்மை பயப்படுத்தினாலும் கூட, நடுக்கத்தை தந்தாலும் கூட, கெடுபலனை தர முற்பட்டாலும் கூட, நல்ல தசாபுக்தி இறைவர்களும் குருவர்களும் இருக்குமானால் நாம் காப்பாற்றப்படுவோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சூழ்நிலையை சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை இப்படி இருக்கேன்னு சொல்றதுல தப்பு இல்லை. எப்படி வேணாலும் இருக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. தெய்வ நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் இருப்பவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா 7வது சனியினுடைய முதல் பகுதி மீனராசினருக்கு மனதுல கொஞ்சம் நிம்மதி குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைந்துவிடும். குறிப்பா எச்சரிக்கை, கவனம். எதுவும் பாத்தீங்கன்னா மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் உன்னிப்பா கவனமா இருக்கு. வார்த்தையை அள்ளி தெளித்து விட்டு விடாதீர்கள். மனம் நோக்கும்படியாக எரிச்சல் சம்பந்தமானதா பேசுறாதீங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையற்ற விரைய செலவு மருத்துவம் சார்ந்து வந்து விடலாம். கவனமாக உடல் ரீதியாக இருந்து விடுவீங்களா, எந்த பாதிப்புமே இல்லை. களத்திரகாரகன் சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் அனுகூலமா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, என்னுடைய சோழி பிரசனத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை, இரத்தகாரகன், அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தரக்கூடியவன் செவ்வாய் தான். சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன் பூமி காரகன். அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுல ஒரே ஒரு காரகத்தன்மை தான் இப்ப மீனராசியை காப்பாற்ற புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை. உங்களை பிறர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழல். நாம் அவர்களை புரிந்து கொள்வதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அவ்வாறு புரிந்து கொண்டு விட்டாலே இழப்பே இல்லைங்க. அந்த வகையில இதுவரை புரிந்து கொள்ள முடியாமல் தொழில, வாழ்க்கையில, கணவன் மனைவி உறவா இருந்தாலும், பெற்றோர் பிள்ளை உறவா இருந்தாலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தருகின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி தான். இந்த செவ்வாய் பயிற்சி உங்க வாழ்க்கையில உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி நகர்த்தும். மனோதைரியம் குறைந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மனோ தைரியத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த செவ்வாய் பயிற்சி தான். களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியில உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவர் பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி, எத்தனை துரோகங்கள் வந்தாலும் சரி, அத்தனையும் எதிர்த்து போராடுகின்ற மனோ தைரியமும் பக்க பலம் தெய்வ துணை இருக்கிறது. கவலைப்படாதீங்க. புதனை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், மீனத்துக்கு எந்த காலத்திலும் உதவி செய்தது. அதே புத பகவான் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ல வருவது ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும். நல்ல திருமண யோகம் கிடைக்கும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்புல முன்னேற்றம் தெரியும், நல்லது கெட்டது புரிந்து கொள்ளுடைய ஒரு தன்மை தெரியும். தொழில சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அந்த தொழில் நடத்துவதற்கான பொருளாதார தடைகள் நீங்க நிம்மதி பெறும். சிலருக்கெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு ஆதரவான நிலை கிடைக்கும். அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு அதுக்கான ஆதரவு கிடைக்கும். அரசு துறையில ஆதாயம் பெற முடியாமல் கலைஞர்களுக்கு எல்லாம் அரசு துறையா ஆதாயம் பெறும். அதே நேரத்துல இந்த காலகட்டத்தை தனிப்பட்ட முறையில இல்லைங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். பரமபதம் சொல்லுவோம். பரமபதம் பாம்பு கடிச்ச மாதிரி, பரமபதம் பாம்பு கடிச்ச மாதிரி கடுமையான போராட்டத்துக்கு இடையில நீங்க சம்பாதித்த பொண்ணும் பொருளும் மண்ணும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல அமையும். அதே நேரத்துல கவனமாக இருந்து விட்டால் உருட்டணும். அந்த உருட்டுகின்ற பாத்தீங்கன்னா தாயகட்டன் சொல்லித்தானே பரமபதம் விளையாடுவாரு. இறைவனை நோக்கி நாம் நகர வேண்டும். அவ்வாறு நகர்ந்து விடுவதனால அற்புதமான யோக பலன்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனி, இந்த ஜென்ம சனியை ஏற்கனவே சந்தித்து விட்டார்கள் கும்பமும் மகரமும். அதனால பாடம் தானே, அனுபவம் தானே. ஒரு நெருப்பு இருக்கு, தொட்டா சுடுன்னு சொல்றாங்க. இல்ல நான் தொட்டுத்தான் பார்ப்பேன் பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அனுபவம். ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நடுவில் கைகாட்டி மரம் இருக்கு. இந்த பக்கம் ஈரோடு, இந்த பக்கம் கரூர், இந்த பக்கம் திருப்பூர். அந்த கைகாட்டி மரமே இந்த ஊரை நோக்கி போக. அந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் 27 நாட்கள். இந்த 27 நாட்கள்ல கவனமாக நிதானமாக இருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்துல உனக்கு என்ன தேவைன்னா தெய்வ பலமும் மனோபலமும் உள்ள தெய்வ பலம். திருத்தணி முருகன் ஆலயம் சென்று முருகனை மனமுருக அது படிப்படியா ஏறி போய் வழிபாடு செய்வீர்களான ஒரு நல்ல மாற்றம், ஒரு நன்மையான சந்தர்ப்பம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் சாட்சியை விட சண்டைக்காரன் கால் சிறப்பு. அவங்ககிட்ட போய் நின்றுட வேண்டியதான், வேற வழியே இல்லைங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பாதம் பணிதல் சிறப்பு. அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அபிஷேகம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணி. என்னுடைய அனுபவத்துலங்க சனி நீதிவான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதே நேரத்துல கண்களுக்கு நீட்டு இருக்கிறேன். நான்லாம் உண்மையை சொல்றேங்க, வெறும் ஜோதிடராக சொல்லணும். ஜென்ம சனியை சந்தித்தவன், பாத சனியை கிடக்க போகின்றவன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் சென்று நின்று ஒரு அருமையான ஆலயம் கட்டினேன். யாருக்குன்னா சனி பகவானுக்கு. அந்த ஆலயம் அமைக்கும் பொழுது எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஏங்க போயும் சனி பகவானுக்கு கோவில் இல்லைங்க. சனி பகவான் கண்ணில் இன்னும் எனக்கு கண்ணீர் வருகின்றது. கலங்கி போய்விட்டேன். உடல் ரீதியா மன ரீதியா உறவையெல்லாம் பிரிந்து தனித்து நிற்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த ஆலயம் இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு பிறகு எத்தனையோ பேருக்கு ஒரு உதவியாக. ஒரே ஒரு முறை நீங்க மீனராசிக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று சனி பகவான் பாதத்தை வழிபடுவீர்கள். ஆனால் வருகின்ற அந்த 27 நாட்கள்ல இடைப்பட்ட காலத்துல வருகின்ற சனி பகவானினுடைய பயிற்சியில அவருடைய நிலையை சந்திக்கின்ற மனோ தைரியமும் தெய்வ பலமும் தெய்வ பலமும் கண்டிப்பா கிடைக்குங்க.